சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பங்களாவில் இருந்த முன்னாள் நீதிபதி சந்திரசூட்டை காலி செய்ய வலியுறுத்தி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடிதம் அனுப்பியுள்ளது. உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் 2000ஆம் ஆண்டு மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றினார். 2013ஆம் ஆண்டு அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியானார். 2016ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதி உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டார். 2022ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார். 2024ஆம் ஆண்டு நவம்பரில் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். அயோத்தி விவகாரம், தனி உரிமை, காஷ்மீர் சிறப்பு சட்டம் உள்ளிட்ட வழக்குகளில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளில் சந்திரசூட் ஒருவர் ஆவார். இந்நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பங்களாவில் இருந்து முன்னாள் நீதிபதி சந்திரசூட்டை காலி செய்ய வலியுறுத்தி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றத்திலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அவர் தலைமை நீதிபதியாக இருந்தபோது டெல்லியில் இருக்கும் தலைமை நீதிபதியின் அதிகாரப்பூர்வ இல்லம் அவருக்கு வழங்கப்பட்டது. நீதிபதிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி ஓய்வு பெற்றவுடன் அடுத்த 6 மாதங்களில் தங்களின் அரசு இல்லத்தில் காலி செய்துவிட வேண்டும். சந்திரசூட் தனது காலக்கெடுவை தாண்டி வசித்து வருவதால் அரசு பங்களாவை காலி செய்யுமாறு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தனது மகள்களின் உடல்நல பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதால் அரசு இல்லத்தை காலி செய்ய தாமதம் ஏற்படுவதாக கூறிய சந்திரசூட் விரைவில் காலி செய்து விடுவதாக தெரிவித்துள்ளார்.